சப்பாத்திக்கு, தோசைக்கு குருமா செய்ய கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அழகாக உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெட்டி வேக வச்சு உரிச்சிக்கோங்க. எப்படின்னா, இப்படி முதலில் கேஸை பற்ற வைக்கவும், மேலே கடாயை வைத்து அதிலே கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றவும். எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, கடலைப்பருப்பை போடவும். நன்றாக வணக்கவும். லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நன்றாக வணக்கி கொள்ளவும். பொன்னிறமாக வணங்கியதும் தக்காளியை போடவும். நன்றாக தக்காளியை வணக்கவும். தக்காளி போட்டு சற்று நேரத்தில் உப்பு போட்டு கொள்ளவும். இந்த அளவிற்கு தக்காளி வணங்கியதும் அதனுடன் உருளைக்கிழங்கு உரித்து வைத்ததை சேர்த்துக் கொள்ளவும். கலருக்கு கொஞ்சம் மஞ்சளை சேர்த்துக்கொள்ளவும். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி, மேலே தேங்காய் துருவலை போட்டால் சூடான சுவையான அழகான உருளைக்கிழங்கு குருமா ரெடி.